ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரால் பிரேக்கர் டிஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4ல் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வில்லேஜர் ஃபார்ம் தான் கைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபுட் ஃபார்ம், வளர்றேன் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் பண்ண போகிறோம். கரெக்டாக எந்த இடத்துல தான் பண்ணலான்னு இருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட இப்போ ப்ரெட்டே இல்லை, சுத்தமாக 13 ப்ரெட்டு தான் இருக்குது. அவன்கிட்ட ஒரு 10 ப்ரெட் இருக்குது. எங்களுக்கு வந்து ஃபுட்டு வேணுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபார்ம் பண்ணியே ஆகணும். கரெக்டாக பண்ணேன் பார்த்தீங்களா? தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெடிக்காது, எஃபெக்ட் கொடுக்காது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு வில்லேஜர் ஃபார்ம் கட்டலான்னு இருக்கோம். இங்கே சுற்றி டார்ச்சஸ் வச்சுருவோம் கைஸ், கவலைப்படாதீங்க. ஜாம்பிஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், நோ பாருங்கிறான். இங்கே எங்கடா 4 டைமண்டு. 4 டைமண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கைஸ். சூப்பர் கைஸ், நம்ம கிளாப் பண்ணிடலாம். சரி கைஸ், வாங்க நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். போயிட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு நான் போய் கொஞ்சம் ஃபார்ம் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோவே ஸ்டார்ட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷவல் வேணும். ஷவல் எடுத்துக்கிட்டேன். இப்போ போயிட்டு நம்ம அந்த இடத்த ஃப்ளாட் பண்ணிட்டு வருவோம். நாங்கள் இந்த இடத்துல தான் கட்ட போகிறோம். இந்த இடத்த கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லாத இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இந்த இடத்த டக்குன்னு இப்போ பாருங்கள் கைஸ், பார்த்தீங்களா? கட்டி முடிச்சிட்டோம். அதுக்குள்ளார சரி கட்டி முடிச்சிட்டேங்கிறேன் பாருங்கள். ஃப்ளாட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணோம். நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு கீழே தெரியுதா? பார்த்தீங்களா? உங்கள் இன்வென்ட்ரி மேலே தெரியுதா? நான் ஃபஸ்ட்டே இது வந்து எங்கள் வீடு கட்டும் போது இன்வென்ட்ரிக்கு மேலே தெரியுதான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் எந்த திங்ஸையும் நான் காட்டல. இப்போ வந்து இந்த செஸ்ட்டில் தான் வச்சு இந்த எங்கடா இங்கே இருக்குது ஸ்லைம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கைஸ். அங்கே ஸ்லைம் ஸ்பான் ஆகுது கைஸ். சொல்லணும், இந்த செஸ்ட்டில் பாதி எடுத்துப்போம், உனக்கு தெரியாது. சரி கைஸ், இந்த செஸ்ட்டில் தான் தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட 33 கேரட் தான் கைஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் விட்றா எடுத்துருவான். எடுத்துட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம அந்த ஃப்ளாட் பண்ண இடத்துக்கு போய் ஆரம்பிப்போம். சரி கைஸ், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லேப்ஸ் தான் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணணும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கட்டி. நாங்கள் அந்த ரீப்ளே மாட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் வில்லேஜர்லாம் கூட்டிகிட்டு வரணும் கைஸ். அதுக்கு வந்து நம்ம ஒரு போட்டு செய்யணும். போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் கைஸ். நம்மள்கிட்ட 2 போட் இருக்குது. லீஷ் இருக்கா? இல்லை கைஸ், லீஷ் இருக்கா? இருக்கா இல்லை. லீஷ் இருந்துச்சுன்னா போட்டு இழுத்துட்டு வந்துடலாம். இதுலேயும் இல்லை லீஷ், இதுலேயும் இல்லை கைஸ். அதனால் நம்ம அவனை கூட்டிகிட்டு தான் வரணும். கிட்ட வச்சுக்கண்டா டே. ஆஹா, இங்கேயே ஒரு போட் இருந்திருக்கு கைஸ். நம்ம போட்டு செஞ்சதே வேஸ்ட்டு கைஸ். இவன் இழுத்துட்டே வந்துட்டான். இப்போ இவனை ஒருத்தனை மட்டும் உள்ளே கொண்டு போகணும். எப்படி பண்ணுறது இருங்க.
கைஸ் அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஃபார்மர் மட்டும் இங்கே வருவான், இன்னொருத்தன் இங்கே போவான்ட்டேன் நான். ஓகே கைஸ், இப்போ வந்து இன்னொருத்தனை இங்கே கொண்டு வரணும், அதான் பெரிய டாஸ்க். அவன் எப்படி உள்ளே கொண்டு போகிறதுன்னு தெரியல. இதுங்க இந்த போட்டை இப்போ என்ன பண்ணும்? தப்பான கரெக்டாக பண்ணிட்டான், அவனே பண்ணிட்டான் கைஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மட்டும் உள்ளே போகணும். ஓகே கைஸ், ஃபார்மர் மட்டும் இப்போ உள்ளே போகணும் கரெக்டாக. இவனை ஒருத்தனை மட்டும் உடச்சி விட்டு விட்டு அனுப்பணும் கைஸ். உள்ளே போயிடக்கூடாது, நீ உள்ளே போட. போயிட்டான் கைஸ். இவன் ஏன்டா உள்ள அனுப்பினான் கைஸ்? இவங்களை என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டானா? அப்பாடா, ஸோ எடுத்துட்டாங்க கைஸ். இவன் வேறு வேலை இல்லை. இவனை ஃபஸ்ட் தம்பி நீ போ அங்கிட்டு, நீ மேலே ஏறி வாயாடி, நீ மேலே ஏறி வா. அவ்வளோதான் கைஸ், இப்போ அவனை அப்படியே கூட்டிகிட்டு இங்கே போய் இறக்கணும். இருங்க மேலே போயிட்டு நான் பார்க்குறேன் கைஸ். இப்போ பாருங்கள், அவனோட போட்டை மட்டும் உடச்சிட்டா போதும். ஃபுல் கலராரா மேலே ஓடுறான் ஓடுறான். டேய் மேலே போடா. போயிட்டான் கைஸ், அப்பாடா போயிட்டான் கைஸ். அவ்வளோதான், மூடிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இருங்க இதை மட்டும் உடச்சிட்டு வந்து பார்க்குறேன். கைஸ் இது என்ன ஸ்பிக் எப்படி கைஸ் உள்ளே வருது? வெளில ஏதோ ஒரு பிளாக் ஏறிக்கிட்டு இருக்கு வெளியில், சரி பண்ணும் கைஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது. இப்போ இதை விட்டு வெளில போகணும் முதல்ல. அவ்வளோதான் கைஸ். இப்போ ஏதோ ஒரு பிளாக் அதிகமாக இருக்குங்க எங்கே? இதோ இங்கே தான் கைஸ். ஜாம்பி உள்ளே வந்துடும் ஈஸியாக. இப்போலாம் விட்டு போகக்கூடாது, விட்டா கஷ்டம் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் போடுற மாதிரியே என்னடா அடி வாங்க கைஸ். என்ன இப்படி? என்னடா இது கைஸ்? அடி வாங்கிட்டுருக்கேன், என்னன்னு தெரில. போச்சுடா. இதோட எத்தனாவது க்ரீப்பர்னு தெரில, எனக்கே தெரியாது. கைஸ் கேரட் வந்துருக்கு பார்த்தீங்களா? 2 ஸ்டாக் வந்திருக்கு. இல்லை எப்படி கைஸ் 2 ஸ்டாக் வரும்? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் போடுற மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை. சரி கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் வீடியோவோட சினிமேட்டிக் வியூ பார்த்துட்டு போயிடுங்க, ஓகேவா? பாய்.